வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோவையை சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் ஏற்கனவே புதுச்சேரியில் உள்ள காமராஜர் தொகுதியில் மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினர். இந்நிலையில் புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளித்தது. இங்கு வசித்து வந்த மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகினர். இந்நிலையில் புதுச்சேரி காமராஜர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்திற்கு வந்த ஜோஸ் சார்லஸ் தங்களது மார்டின் அறக்கட்டளை மூலம் காமராஜர் நகர் தொகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பெட்ஷீட், அரிசி, சர்க்கரை, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். மேலும் காலை, மாலை, இரவு உணவுகளை வழங்கினர். உடன் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் இருந்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மார்டின் அறக்கட்டளை ஜோஸ் சார்லஸ், எங்கெங்கெல்லாம் மழை வெள்ள பாதிப்பு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் எங்கள் அறக்கட்டளை சார்பில் நிவாரண உதவிகளை வழங்கி வருவதாகவும், அந்த வகையில் புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு முதற்கட்டமாக தற்பொழுது ரூபாய் 4 கோடி அளவில் அத்தியாவசிய உதவிகளையும் வழங்கியதாகவும், தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த பகுதிக்கு சென்று நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் தண்ணீர் போகும் வாய்க்கால்கள், குளங்களை ஆக்கிரமித்து வீடுகள் கட்டப்படுவதால் இதுபோன்ற மழைநீர் செல்ல வழியில்லாமல் குடியிருப்புகளில் தேங்கி மக்கள் பாதிக்கப்படுவதாகவும், ஏற்கனவே ராம்நாடு பகுதியில் எங்கள் அறக்கட்டளை சார்பில் பல்வேறு கால்வாய்கள் கட்டப்பட்டு வருவதாகவும், அதேபோல் புதுச்சேரியிலும் தண்ணீர் செல்வதற்கான கால்வாய்கள் கட்டுவதற்காக ஆலோசித்து வருவதாக கூறினர். இப்பொழுது அரசியல் பற்றி பேச வரவில்லை என்றும் மக்களுக்கு சேவை செய்ய வந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த பெஞ்சல் புயல்னால பாண்டிச்சேரி, கடலூர், தமிழ்நாடு சில ஏரியாக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கனால எங்கள் மார்டின் குழு மூலிமா என்ன நன்கொடை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம். எப்போ இந்த மாதிரி புயலோ எந்த நேச்சுரல் டிசாஸ்டர் வரும்போது என்றைக்குமே எங்கள் கம்பெனி ஆர்கனைசேஷன் நாங்கள் கூடவே இருந்திருக்கோம். இது கார்கில் வார் தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட் டைம் அசாமில் ஃப்ளட் வரும்போதும் நாங்கள் 1 crore டொனேட் பண்ணியிருந்தோம். நம்ம தமிழ்நாட்டில் புயல் வந்திருக்கும் போது நாங்கள் ஒரு 5 கோடி டொனேட் பண்ணியிருந்தோம். இப்போ ரீசெண்டாக கேரளா வந்திருக்கும் போதும் 2 crores டொனேட் பண்ணியிருந்தோம். இது போக நாங்கள் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ஒரு 20 கோடி வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ளட் ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸ்க்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். டோட்டலாக எங்கள் குரூப் ஃபவுண்டேஷன் மூலிமா நாங்கள் 165 கோடி இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் சேரிட்டி பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் பாண்டிச்சேரிக்கு, புதுச்சேரிக்கு இந்த வாட்டி அரௌண்ட் 4 crores நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் பொருட்களும் வந்து இறங்கியிருக்கு. இது போக மற்ற பொருட்கள் எங்கெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் அந்த இடங்களில் நாங்கள் ஒன்றா எங்கள் டீம் போட்டு நாங்கள் ஹேண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். உணவு இது வரைக்கும் 10,000 பேர்த்துக்கு நாங்கள் பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. இப்போ லஞ்சும் டின்னருக்கும் வேலை நடந்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் அதை பெட்ஷீட்டு, அரிசி, சுகரு, வீட்டுக்கு தேவைப்படுற பால், ஸோ இந்த மாதிரி அத்தியாவசியங்கள் என்ன தேவை இருக்கோ அதை நாங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு கொடுக்குறோம். இப்போ பெட்ஷீட்டு எல்லாம் நல்லா கொடுத்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நாங்கள் இது வரைக்கும் என்னது அதை இப்போ இந்த மாதிரி கேனல்ஸ்லாம் வந்து மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மாதிரி வாட்டர் லாகிங் கரெக்டாக வாட்டர் சேனல்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணாது தான் இது ஒரு மெயின் ரீசனுங்க. ஒன்று ஆக்கிரமிப்பிலையோ இல்லை தெரியாமல் வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை ஒரு பிளானிங் இல்லாமல் நடந்திருக்கும், அந்த காலத்தில் நடந்திருக்கும். இப்போ இதை எப்படி ரிவைவ் பண்ணுறது, நாங்கள் இப்போ ரீசெண்டாக ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இவர் நிமல் ராகவன் சொல்லிட்டு மெகா ஃபவுண்டேஷன் வச்சுருக்காரு. அவங்க கூடயும் நாங்கள் மார்டின் ஃபவுண்டேஷன் சேர்ந்து இப்போ ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 48 kilometers அங்கே இருக்கிற அந்த சேனல்ஸ்லாம் கேனல்ஸ்லாம் மூடி போயிருந்தனால அவங்களுக்கு விவசாயத்துக்கு குடிநீருக்கே தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி வந்து நாங்கள் 50 லட்சம் செலவில் பண்ணுறோம். இது பண்ணுற பொருள் மூலிமா என்ன பெனிஃபிட் ஆகுதுன்னா, 455 வில்லேஜஸ் வந்து குடிநீர், அவங்களுக்கு விவசாயத்துக்கு இது எல்லாத்துக்குமே தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆவாங்க. 1. நம்பர் 2 வந்து 1000 லேக்ஸ் மூலிமா ரெடி பண்ணுறோம். இது கூட 2500 குட்டைகள், பாண்ட்ஸ், அதுவும் இந்த பிளான் மூலிமா ரிவைவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி இப்போ புதுச்சேரிக்கு இப்போ வேறு என்ன நம்ம ஊருக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரி லாகிங் இருக்குது என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஃபவுண்டேஷன் கூட சேர்ந்து நாங்கள் இங்கே புதுச்சேரிக்கும் ஒரு ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணுவோம். புதுச்சேரியில் அரசு வந்து 210 கோடி ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ உங்களுடைய அந்த
அறக்கட்டளை மூலமா எவ்வளவு சிறப்பாக பாண்டிச்சேரி முழுவதும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு இருக்கு? ஆமா. எங்க பாதிக்கப்பட்டிருக்கு? அது இப்போ எங்கெல்லாம் பாதிப்படுறது அதை பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இமீடியட்டாக 4 crores பிளான் பண்ணியிருக்கோம். அது எந்த அளவுக்கு தேவை இருக்கு, ஏன்னா இப்போ மழை அந்த அளவுக்கு நின்றுச்சு. ஸோ இப்போ எல்லாம் இயல்பு நிலைக்கு அவங்க திரும்பிட்டாங்க. இதுக்கப்புறம் தேவை எந்த அளவுக்கு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நிறைய வீடு உடைமைகள் அந்த கால்நடைகள்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரியான நிவாரணம் பண்றதுக்கு அது நாங்கள் அதை ஸ்டடி பண்ணணும். எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா நாங்கள் எங்கள் பகுதியில் என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் புதுச்சேரி அரசியல்ல நீங்க என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. நீங்க உள்ள இன்னும் முழுமையா இறங்கி வேலை பார்க்கறதுக்கு முன்னாடியே பெரிய அளவுல வந்து எதிர்ப்பும் பெரிய அளவு பேசு பொருளா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு புதுச்சேரி மக்களுக்கு உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்போதைக்கு அரசியல்லாம் நான் பேச வரல. இந்த வாட்டி நாங்கள் வெளில வந்ததுனால நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலியமா நாங்கள் சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்கோம். அரசியல் பத்தி இப்போதைக்கு எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அது தகுந்த டைமும் ஒரு டைம் வரும்போது அன்னைக்கு உங்களுடைய சேவை வந்து 30 தொகுதிக்குமா இல்ல குறிப்பிட்ட தொகுதியா? இல்ல, ஓவரால் எங்கெல்லாம் புதுச்சேரி எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அது கண்டிப்பா எல்லா தொகுதியும் இல்லை, புதுச்சேரி ஃபுல்லாவே எங்க எந்த மக்களுக்கு எங்க மாநிலம் முழுவதும் எங்க தேவை இருக்கோ எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோங்களோ கண்டிப்பா நாங்க சேவை செய்வோம். ஃபெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்த நிலையில் புதுச்சேரியில் காற்றுடன் கூடிய மிக கனமழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டனர். இந்நிலையில் புதுச்சேரியில் மற்றும் கடலூர், செஞ்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கானது தரைப்பாலத்தை தொட்டுள்ளது. சங்கராபரணி ஆற்றின் நீர்ப்பெருக்கானது ஆர்ப்பரித்து ஓடுகின்றது. ஆற்றை சுற்றியுள்ள கிராமங்களில் வெள்ள அபாயமும் ஏற்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட என்ஆர் நகர் மற்றும் பாகூர் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்படுகின்றது. இதேபோல் சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றை சுற்றியுள்ள கிராமங்களும் வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் பார்வையிட்டார். தொடர்ந்து பாகூர் மற்றும் மணவெளி தொகுதிகளில் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ள கிராம பகுதிகளையும் குடியிருப்பு பகுதிகளையும் பார்வையிட்டதோடு பொதுமக்களை பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க வேண்டிய நடவடிக்கைகளில் துரிதமாக ஈடுபட வேண்டும். மேலும் உணவுகள் முறையாக வழங்கப்பட வேண்டும். மேலும் மருத்துவ வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். மருந்துகள் அனைத்தும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ளப்பெருக்கை முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் வீடூர் அணை நிரம்பி அதன் உபரி நீரானது திறந்துவிடப்பட்டது. இதனால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடியதால் கிராமங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டது. பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் சாலைகளை கடந்து வருவதோடு கடுமையான அவதிக்கும் ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளையும் பார்வையிட்டு வருகின்றார். இதன் ஒரு பகுதியாக சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளப்பெருக்கை ஆரியபாளையம் மேம்பாலத்தில் பொதுமக்களுடன் பார்வையிட்டார். மேலும் சங்கராபரணி ஆற்று ஓரமுள்ள கிராம மக்கள் பாதுகாப்புடன் இருக்கவும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் வசதிகளை செய்து கொடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் வீடூர் அணை நிரம்பி அதன் உபரி நீரானது திறந்துவிடப்பட்டது. இதனால் புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடியதால் கிராமங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து 2வது நாளாக மழைநீர் ஆர்ப்பரித்து செல்வதால் மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளையும் ஊசுடு ஏரி, செல்லிப்பட்டு படுகையணையும் பார்வையிட்டார். தொடர்ந்து சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளப்பெருக்கை ஆரியபாளையம் பாலத்தில் நின்று அதிகாரிகளுடன் பார்வையிட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம், பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் ஏற்பட்ட மழை சேதத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் சங்கராபரணி ஆற்று ஓரமுள்ள கிராம மக்கள் பாதுகாப்புடன் இருக்கவும் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் வசதிகளை செய்து கொடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.
புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையினால் சேதமடைந்த பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 வீதம் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சரின் அறிவிப்பிற்கு தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலம் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் முருகையன் தலைமையில் விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து உடனடியாக நிவாரணம் அறிவித்ததற்கு நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரியில் வரலாறு காணாத அளவில் பெஞ்சல் புயலானது தடம் பதித்து தொடர்ந்து 3 நாட்கள் பெய்து வந்த கனமழையால் ஏரி, குளம், குட்டைகள் என அனைத்தும் நீர்நிலைகள் தேக்கங்கள் நிரம்பி சங்கராபரணி ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றங்கரையோரம் உள்ள ஏராளமான கிராம பகுதிகளில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்து புதுச்சேரி அரசின் மூலமாக தேசிய பேரிடர் மீட்புக் குழு, ராணுவ படை என புதுச்சேரி அரசின் பல்வேறு துறையின் மூலம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மழையில் சிக்கி தவித்த பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தும் அவர்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு கல்வி நிறுவனங்களை முகாம்களான புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, புதுச்சேரி காவல்துறையும் சட்ட ஒழுங்கு, போக்குவரத்து துறை பாதுகாப்பது மட்டுமே தங்களது கடமை அல்ல, பேரிடர் காலத்தில் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதும் எங்களுக்கு ஒரு கடமைதான் என்பதை வெளிப்படுத்தும் வகையில் வில்லியனூர் அடுத்த ஆரியபாளையம் சங்கராபரணி ஆற்றின் அருகே வசித்து வரும் 2 வயதான தம்பதியர்கள் மழை வெள்ளம் சூழ்ந்து வீட்டில் மழைநீர் புகுந்ததால் வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்ததாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம் வீட்டில் சிக்கி தவித்த 2 வயதான தம்பதியர்களை மீட்டு நடக்க முடியாமல் இருந்த மூதாட்டியை தோளில் சுமந்தபடி தூக்கி கொண்டு வந்த காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே கரையை கடந்த நிலையில் புதுச்சேரியில் காற்றுடன் கூடிய மிக கனமழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் வெள்ளக்காடாக மாறியது. புதுச்சேரியில் அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டனர். இந்நிலையில் புதுச்சேரியில் மற்றும் கடலூர், செஞ்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து தற்பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கானது தரைப்பாலத்தை தொட்டுள்ளது. சங்கராபரணி ஆற்றின் நீர்ப்பெருக்கானது ஆர்ப்பரித்து ஓடுகின்றது. இந்நிலையில் வீடூர் அணையில் நேற்று தண்ணீர் திறக்கப்பட்டதால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சங்கராபரணி ஆற்றை ஒட்டியுள்ள என்ஆர் நகர் பகுதி முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அங்குள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இதேபோல் சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றை சுற்றியுள்ள கிராமங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாகூர் மற்றும் மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆற்றை ஒட்டியுள்ள பல்வேறு கிராமங்கள் முழுவதுமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஆற்றின் வெள்ளம் கிராமங்களில் ஆர்ப்பரித்து ஓடுகின்றது. வாகனங்கள் அடித்து செல்கின்றன. வீடுகள் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்ததால் அவர்களை ராணுவத்தினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்டு தங்கும் முகாம்களில் தங்க வைக்கின்றனர். பலர் வீடுகளை விட்டு தங்கள் வளர்ப்பு பிராணிகளான ஆடு, மாடு, கோழிகளோடு வெளியேறி வருகின்றனர். இத்தகைய சூழல் உள்ள நிலையில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கை பொதுமக்கள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்தும் வருகின்றனர். ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுக்கும் பொழுது மக்களை போலீசார் விரட்டியடிக்கின்றனர். சாத்தனூர், வீடூர் அணைகள் திறப்பால் புதுச்சேரி, தென்பெண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகின்றது. இதன் காரணமாக ஆற்றை ஒட்டியுள்ள 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. இந்நிலையில் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் புதுச்சேரி எல்லைப் பகுதியான கன்னியகோவில் அருகே உள்ள மணப்பட்டு ஏரி உடைந்து வெள்ள நீர் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலை நடுவே ஆர்ப்பரித்து செல்வதால் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. வாகனங்கள் ஏதும் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கும், கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பரித்து போகும் வெள்ள நீரால் பொதுமக்கள் அப்பகுதியை கடக்கவே மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. பேருந்துகள், கார் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் ஏதும் கடலூர் சாலையில் செல்லாதவாறு தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துடன் அப்பகுதியை கடந்து செல்கின்றனர். வயதானவர்களை தூக்கிக் கொண்டு செல்லும் அவலமும் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் தங்களது வாகனங்களை தள்ளியவாறு சாலையை கடக்கின்றனர். அது மட்டுமின்றி மணப்பட்டு ஏரியின் வெள்ள நீர் அங்கு சுற்றியுள்ள கிராமங்களில் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். மழையால் சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு ரூபாய் 20,000 10,000 அரசிடம் பெற்றுத் தருகின்றேன் என்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார்.
மழை வெள்ளம் காரணமாக புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 10,000 நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார். தொடர்ச்சியாக புயல் மழையில் சட்டமன்ற உறுப்பினர் நிவாரண உதவிகள் வழங்கி மக்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றார். புதுச்சேரியில் இதுவரை இல்லாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது என்றும் இதனால் கடுமையாக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன எனவும் கூறியவர், பணிகள் துரிதமாக மக்களுடன் இணைந்து பாதிப்பில் பங்கு கொண்டு உதவி வருகின்றேன். அதே நேரம் வெள்ள இழப்பீடாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 5,000 வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பையும் மக்களிடம் தெரியப்படுத்தி பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு மேற்கொண்டார். சேதமடைந்த குடிசை வீடுகள் புகைப்படங்கள் பிடித்து மனுவாக கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவர்களுக்கு அரசிடமிருந்து 20,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் நிதியுதவி தொகை பெறுவதற்கான உதவி செய்கின்றேன் என்று உறுதியளித்தார். ஆய்வின் பொழுது நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், கழக தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் செல்வம், ராகேஷ், காங்கிரஸ் கலைவாணன், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடன் இருந்தனர். செஞ்சல் புயலால் பாதிப்புக்குள்ளாகிய உருளைன்பேட்டை தொகுதியில் முல்லை நகர் ஃபர்ஸ்ட் கிராஸில் பார்க்கில் இருந்த மரம் விழுந்து மின்சார உயர் துண்டிக்கப்பட்டது. போஸ்டர் விழுந்தது காரணமாக 5 நாட்கள் மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் தவித்தனர். இதனை அறிந்த நேரு எம்எல்ஏ போர்க்கால அடிப்படையில் இரவு பகல் பாராமல் தன்னுடைய ஆதரவாளர்களை வைத்துக்கொண்டு மின்சார வசதியை சரி செய்து கொடுத்து மின்சார கனெக்ஷன் கொடுத்துள்ளார். இதனால் அந்த தொகுதி மக்கள் நேரு எம்எல்ஏவுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர். இதுபோன்று ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் சுயநலம் கருதாமல் தொடர்ந்து வேலை செய்யும் பட்சத்தில் பொதுமக்களிடத்தில் சிந்தனை பெறுவார்கள். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று அன்னதானத்தை வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஃபெங்கல் புயல் புதுச்சேரியை புரட்டி போட்டு எடுத்தது. புதுச்சேரியில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று அன்னதானத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆறுதல் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கீழ காசாக்குடி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த பால்மணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகுகள் நேற்று காலை காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 18 மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். விசைப்படகுகள் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த கலைமணி, மோகன்குமார், சுதீன், மாணிக்கவேல், ஆகாஷ், ராமன், செல்வநாதன், சக்திவேல், வினித்குமார், பொன்னையன், கமலேஷ், சிவகுமார், பூவரசன், ஆறுமுகம், ரத்னவேல் மற்றும் நாகை பகுதியைச் சேர்ந்த தமிழ்மணி, நிரஞ்சன், சிலம்பரசன் ஆகிய மீனவர்கள் வழக்கம் போல் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் முல்லைத்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக கூறி மீனவர்களின் விசைப்படகை சுற்றி வளைத்தனர். மேலும் படகில் இருந்த 18 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். மேலும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்து மீனவர்களை இலங்கை காங்கேசன்துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்து சென்றனர். இன்று திருகோணமலை நீதிமன்றத்தில் மீனவர்கள் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மீனவர்களை படகுடன் கைது செய்யப்பட்ட சம்பவம் கீழகாசாக்குடி மேடு மீனவ கிராமத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த மீனவ பெண்கள் ஒன்று கூடி மீனவர்களையும் படகை விடுவிக்குமாறு கண்ணீர் மல்க மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இலங்கையில் உள்ள மீனவர்களும் தமிழக காரைக்கால் மீனவர்களும் ஒரே இன மக்கள்தானே என்று எங்கள் மீனவர்கள் மட்டும் பாதிக்கப்படுகின்றார்கள் என்று மூதாட்டி வேதனையுடன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ அண்ணாமலையேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாதம் 3வது சோமவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ அண்ணாமலையார் சுவாமிக்கு 108 சங்காபிஷேகம், ஸ்ரீ உண்ணாமலையார் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், சங்காபிஷேகம் இன்று நடைபெற்றது. முன்னதாக கார்த்திகை மாதம் சோமவாரத்தை முன்னிட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 108 சங்குகள் மற்றும் புனித நீர் அடங்கிய கலசங்களை வைத்து சிறப்பு யாகம் துவங்கியது. யாகம் முடிந்த பின்னர் புனித நீர் அடங்கிய 2 வலம்புரி சங்குகளை ஏந்திய சிவாச்சாரியர்கள் ஆலய பிரகாரத்தை வலம் வந்து ஸ்ரீ அண்ணாமலையாருக்கு 108 சங்கபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நன்றி
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.